கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் ஆபக்கூக்கில் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள் வாசிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பதாய் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் அதிகமாக நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். இந்த வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆபகுக்கு தீர்க்கதரிசி தேவன் மேல் வைத்திருக்க அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை எடுத்து காட்டுகிறது. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் போனாலும், எல்லா காரியங்களும் முடங்கி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவன் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன் என்பதாக அவர் சொல்கிறார். நம்பிக்கை என்பது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். எல்லோரும் தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது என்பது மிக ஒரு பெரிய காரியம். விசுவாசிப்பது என்பது வேறு, நம்பிக்கை வைப்பது என்பது வேறு. விசுவாசிப்பது ஒரு தேவராகிய இயேசு கடவுள் என்றோ தெய்வம் என்றோ எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். பிசாசு கூட விசுவாசிக்கிறான், இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறான். ஆனால் நம்பிக்கை என்பது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, எல்லாவற்றிற்கும் அவர்தான் என்று நம்புகிறதான ஒரு காரியம் நம்பிக்கை. தெருவில் நடந்து போகிறவன் கூட தேவாலயத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான். ஏன்? அவன் இது கடவுளுடைய ஆலயம், இங்கே கடவுள் இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய தெய்வங்களிலே இருக்கிறது. ஒரு சிறு சம்பவம் சொல்லுகிறேன். நயகரா நீர்வீழ்ச்சி என்று அமெரிக்காவில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியிலே ஒரு மனிதன் ஒரு கயிறை அந்த நீர்வீழ்ச்சியின் இந்த பக்கத்திலே கட்டி, ஒரு மரத்திலே கட்டி, இந்த கயிற்றின் முனையை இன்னொரு பக்கத்திலே, அதாவது மறுபக்கத்திலே ஒரு மரத்திலே கட்டுகிறான். அதாவது நீர்வீழ்ச்சிக்கு குறுக்கே ஒரு பெரிய கயிறை கட்டுகிறான். கட்டிவிட்டு அந்த கயிறின் மேல் எந்தவித ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்கிறான். ஒரு தடவை நடக்கிறான், 2வது தடவை நடக்கிறான். எல்லோரும் சுற்றி நின்றவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு ஒரே கரகோஷம் செய்கிறார்கள். ரொம்ப புத்திசாலிப்பா நீ ரொம்ப தைரியசாலிப்பா, ரொம்ப வல்லமை படைத்தவன்ப்பா, நீ எப்படிப்பா அவ்வளோ தைரியமாக தனியாக அந்த கயிறில், வெறும் கயிறில் நடக்கிற, கீழே தவறி விழுந்தால் என்ன ஆகும் என்று எல்லோரும் அவனை புகழ்ந்தார்கள். அந்த வேளையிலே அவன் சத்து நின்று சொன்னான், நான் இப்பொழுது 3வது தடவையாக நடக்கப் போகிறேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறதா? நான் நடப்பேன் என்று அப்படின்றான். நீ நடப்பாப்பா, நீ சூப்பர், நீ நன்றாக நடப்பாய், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ நடப்பாய் என்று சொல்லி எல்லாரும் அவரை உற்சாகப்படுத்தினார்கள். ஆனால் அவன் சொன்னான், நான் நடப்பேன், ஆனால் உங்களிடத்தில் நான் ஒன்று கேட்கிறேன். நான் நடப்பேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, யாராவது ஒருவர் என் தோளின் மேலே ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களையும் சுமந்து கொண்டு இந்த கயிறிலே நடக்கிறேன் என்று சொன்னான். உடனே அங்கிருந்த கூட்டத்தில் யாரும் குரல் கொடுக்கவில்லை. எல்லோரும் ஒன்றொன்றாக கலைந்து போய்விட்டார்கள். இவ்வளவு நேரம் அவன் கயிறின் மேலே நடந்ததை பெரிதாக சொன்னவர்கள் எல்லாம், அவன் என் தோளிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை வைத்துக்கொண்டு நான் நடக்கிறேன் என்று சொன்னதை நம்பவில்லை. அவன் மேல் நம்பிக்கை வரவில்லை. அவன் நடப்பார் என்று எல்லாரும் கைதட்டினார்கள். தேவன் வல்லமை உள்ளவர், மகத்துவமானவர், அற்புதங்களை செய்கிறவர் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால்
எனக்கு எல்லாவற்றிற்கு எல்லாம் தேவன்தான் என்று நம்பிக்கை வெறும் வாயில் சொல்வதல்ல, நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது. அதைத்தான் இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவ்வளவு நம்பிக்கையாக சொல்லுகிறார். எல்லாம் அழிந்து போனாலும் பரவாயில்லை, என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வார்த்தை சொல்ல வேண்டுமானால் தேவன் மேல் அப்படி ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். யோபு பாருங்கள், நீதிமானாகிய யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இது இப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள். அவர் என்னை கொண்டு போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இப்படி சொல்ல வேண்டுமானால் தேவன் மேல் அவன் அப்படி ஒரு தீர்க்கமான நம்பிக்கை வைத்திருந்தான். சாத்ரா காபி மேசா காபியத்நேகோ என்ற 3 தேவ மனிதர்கள் சொல்வதை தானியேல் 3:17-18 வாசிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தேவாதி தேவனை அவர்கள் நம்புகிறார்கள். எங்களை தேவன் காப்பாற்றுவார் அப்படி என்று சொல்கிறார்கள். நம்பிக்கை வைத்தவர்கள் யாவரும் தேவனால் காக்கப்பட்டார்கள். ஒருவரையும் தேவன் கைவிடவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருந்தது. ஆபகுக்கு சொன்ன இந்த காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்குரியது. ஆனால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போனால் பரவாயில்லை, நான் உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழாவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஆபகு சொல்கிறார். நாம் ஒன்றை கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் ஆடம்பரமாய் ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும், பரலோகத்திலேயும் கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது கூடாத காரியம். தேவனுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியும் களி கூறுதல் வேண்டுமென்றால் நாம் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை கைவிட்டு நீதிமானாக ஜீவிக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் உலகத்திலே சம்பரமாய் வாழ்ந்தான். லாசரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்தை படிப்பீர்கள் என்றால், ஐஸ்வர்யவான் அவன் ஒரு நல்ல மனிதன் தான். அவன் வேறு எந்த தீமையான காரியங்களில் ஈடுபட்டான் என்று வேதம் சொல்லவில்லை. அழுகி போன திரேகத்தை உடைய லாசர் அவன் வாசற்படியில் இருந்தாலும் அவனை ஒதுக்கி தள்ளாமல் அவருக்கு அவன் துணிக்கைகளை கொடுத்தான். அவன் மேதையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அவன் சாப்பிட்டு மீதியானவைகளை அவனுக்கு கொடுத்து உபசரித்தான். நம்ம வீட்டு வாசலில் லாசரை போல் ஒரு மனிதன் இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஐயோ நாரதரா வெளியே போடா அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அவன் செய்தது என்ன? அவன் சம்பிரதமாய் வாழ்ந்தான். எல்லா காரியங்களிலும் அவனுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த உலகத்தின் காரியங்களில் அவன் சம்பிரதமாய் வாழ்ந்தான். ஆகையால் அவனுக்கு பரலோகத்திலே அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. பரலோகத்திலே துன்பப்படுகிறான். லாசரு இங்கே துன்பப்பட்டான். பூமியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவில்லை. அதனால் அவன் அங்கே பரலோகத்திலே தேற்றப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம்? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேண்டும், நான் சம்பிரதமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து சம்பிரதமாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய சந்தோஷத்தை அடைய முடியாது. உலகத்தின் செல்வங்கள் மேல் நம்பிக்கை வைத்து ஆசாபாசங்களால் ஜீவித்தால் அதன் மகிழ்ச்சி இந்த உலகத்தோடு போய்விடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவித்தால் மட்டுமே தீர்க்கதரிசி சொல்கிறது போல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் இழக்க பண்ணுவார் என்று சொல்லி முடிக்கிறார். உயரமான ஸ்தலங்கள் என்றால் பூலோகத்தில் அல்ல,
பரலோகம்தான் அந்த உயரமான ஸ்தலமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தலங்களிலே மேன்மையாக வாழ்ந்தாலும் பரலோகத்தில் அந்த மேன்மை கிடைக்காது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் நம்பிக்கையை உலக ஆசீர்வாதங்களை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்றால் பரலோக ஆசீர்வாதங்களை பெற்று அவரோடு ஜெயிக்கலாம். நம்பிக்கையின் தேவன் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா.